மல்லி, வத்தல், பூண்டு, சீரகம் இவ்வளோத்தையும் நம்ம ஒரு சட்டியில் வந்து நல்லா பொன்னிறமாக வறுத்தெடுத்துக்கலாம். வறுத்தெடுத்ததுக்கப்புறமேட்டு ஆறினோடனே ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு ஒரு 2 துண்டு தேங்காயும் குட்டி குட்டியாக கட் பண்ணி தண்ணி ஊற்றாமல் அரைச்சி எடுத்துட்டு ஒரு சட்டியில் எண்ணெய் ஊற்றி கடுகு, அது கூடயே வந்து தேவையான அளவு சீரகமும் சேர்த்து கரிஞ்சிடாமல் பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து சேர்க்க போகிறது வந்து கொஞ்சோண்டு உளுந்து, ஒரு கை டேஸ்ட்டுக்கு நம்ம வந்து லைட்டாக உளுந்து சேர்த்து கடலைப்பருப்பு சேர்க்க போகிறோம். இது வந்து என்ன டிஷ்ஷுன்னு பார்க்குறீங்களா? இது வந்து குழந்தைங்க நிறைய பேர் சாப்பிடவே மாட்டாங்க. இது வந்து சவ் ரைஸ் தான் நம்ம இப்போ வந்து செய்ய போகிறோம். கடலைப்பருப்பு, உளுந்தெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமேட்டு நீட்டாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தையும் இது கூட நான் சேர்த்து நல்லா கோல்டன் ப்ரௌன் நம்ம கொஞ்சம் வசங்கினதுக்கப்புறமேட்டு லைட்டாக ரொம்ப கரிஞ்சிடக்கூடாது, நல்லா வசக்கிக்கலாம். நல்லா வசக்கிட்டு அதான் நம்ம சவ் ரைஸு ஸ்கூலுக்கு டிஃபன் பாக்ஸுக்கு நீங்கள் ஈஸியாக செஞ்சு கொடுக்கலாம். பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க. லைட்டாக உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு டக்குன்னு வெந்துடும். ரொம்ப கருகிய விடாதீங்க. மீடியமாக நமக்கு வந்து கோல்டன் ப்ரௌன் வந்ததுக்கப்புறமேட்டு தக்காளி, ஒரே ஒரு தக்காளி சின்னதாக கட் பண்ணி அதையும் அது கூட சேர்த்து அது கூட வசக்கிக்கலாம். ஒரே ஒரு தக்காளி தான் நான் வந்து நீட்டாக கட் பண்ணி போட்டிருக்கேன், நிறைய சேர்க்கலை. இது வந்து ஒரு 3 பேர் நம்ம சாப்பிடலாம். நான் சொல்கிற அளவு ஒரு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் போடுறேன். குட்டி ஸ்பூனுக்கு தான் நான் போடுறேன். தக்காளி வசங்கிறதுக்கு கொஞ்சோண்டு உப்பு போடுறேன். உப்பு போட்டு நல்லா வசக்கிக்கலாம். அந்த மஞ்சத்தூள் உப்புலையே இந்த தக்காளி வந்து நல்லா கரைஞ்சி வசங்கிரும். நல்லா வசங்கினதுக்கப்புறமேட்டு சீவி வச்சுருக்கணும் பீட்ரூட் தட்டில் சவு பெரிய பல்லில் அதை ஒரே ஒரு சவை நான் அதில் சேர்த்து அதையும் நம்ம வசக்கிக்கலாம். அது தண்ணி காய், அதனால் அது வந்து அதுலேயே தண்ணி பெருகி அப்படியே வெந்துடும் நமக்கு. நீங்கள் தண்ணிலாம் தொளிக்க வேண்டிய அவசியமே இல்லை. தேவையான அளவு லைட்டாக உப்பு மட்டும் நம்ம சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம சாப்பாட்டு கிளாஸில் உப்பு போடுறதுனால நம்ம வந்து லைட்டாகவே உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா வசக்கி விட்டு லைட்டாக மூடி வச்சு நம்ம அந்த தண்ணி அதுவாகவே தண்ணி காய்ங்கிறனால அதுலேயே அது வெந்துடும். அதனால் நீங்கள் தண்ணிலாம் அதுக்கு வந்து தொளிச்சு விட்டு வேகலாம் வைக்கணும்லாம் வேண்டாம். கட் பண்ணியும் செய்யலாம், நீங்கள் பீட்ரூட் தட்டில் சீவியும் நீங்கள் செய்யலாம். லைட்டாக நான் கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். அதில் சேர்த்து நல்லா வசக்கிட்டு மசாலா நம்ம வறுத்து பொரிச்சு வச்சோம்ல அந்த மசாலாவையும் இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கலாம். கிண்டி விட்டு கொஞ்சம் பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நம்ம வந்து நல்லா வசக்கி விட்டுக்கலாம். தண்ணிலாம் ஊற்றக்கூடாது. நான் செய்கிற மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். ஸ்கூலுக்கு நீங்கள் லஞ்ச் பாக்ஸுக்கு இதே மாதிரி நீங்கள் பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க. நல்ல சத்து உள்ள காய் சவ் அதனால் நீங்கள் வந்து இதே மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுங்க பசங்களுக்கு ஸ்கூலுக்கு. சைடிஷ் வந்து உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணி நீங்கள் கொடுக்கலாம். நல்லா வசக்கி விட்டுக்கலாம். பாருங்கள் இவ்வளோ அழகாக வருதுன்ட்டு. நல்லா சூப்பராக பச்சை ஸ்மெல் எல்லாமே போய் நல்லா சூப்பராக எண்ணெய் லைட்டாக பிரிஞ்சு வந்துடும் மேலே. இவ்வளோ நல்லா வந்திருக்கு பாருங்கள். இது கூட நம்ம வந்து வடித்து வச்சுருப்போம்ல அந்த சாப்பாடு, அதை நம்ம எத்தனை பேருக்கு வேணுமோ 2 பேரோ 3 பேரோ, இப்போ வந்து நான் வந்து 3 பேருக்கு உள்ள அளவு தான் நான் செஞ்சு காமிக்கிறேன். நீங்களும் அதே மாதிரி 3 பேருக்கு செய்யணுன்னா இதே மாதிரி நீங்கள் அளவு செஞ்சுக்குங்க. நான் எப்படி போடுறேனோ அதே மாதிரி போட்டு நீங்களும் செய்யுங்க. தேவையான அளவுக்கு நம்ம உப்பு போட்டு நம்ம வந்து செஞ்சுக்கலாம். பாருங்கள் சாப்பிடையும் நல்லா சாஃப்டாக பஞ்சு போல் நல்லாயிருக்கும். ரைஸ் போட்டதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் நம்ம வந்து அடுப்பு சிம்மில் வச்சு நல்லா வேக வச்சுக்கலாம். மூடி போட்டு நல்லா அந்த சூடு ஏறுறதுக்கு நம்ம வச்சுக்கலாம். லாஸ்ட்டாக இது மேலே வந்து கருவேப்பிலை கொத்தமல்லி இருந்தால் நீங்கள் மேலே தூவி விட்டுக்கலாம். என்கிட்ட இப்போ கருவேப்பிலை மட்டும் இருக்கிறனால நான் கருவேப்பிலை மட்டும் நான் வந்து தூவி விட்டுக்கிறேன். தூவி விட்டு நீங்கள் வந்து மூடி போட்டு வச்சுருங்க ஒரு 10 நிமிஷம்.
அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து கிண்டிட்டு நீங்கள் எடுத்து சாப்பிடலாம். சூப்பராக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே பாய்.